ஏவியேஷன் காஸ்ட்லின்றது மித்து தான். முதல்ல ஃப்ளைட்டில் போகும்போது எல்லாரும் 10,000 15,000 ஒன்லி ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் போக முடியும்னு நினச்சிருந்தாங்க. இப்போ எல்லாருமே போகும். இதே தான் ஏவியேஷன் படிக்கிறது. இனிஷியலாக 25,000 30,000 சம்பளம் இன்னைக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸில் 4.5 லட்சம் 5 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறாங்க. நிறைய ஆப்ரேஷன் நடக்கிறதால 4.25 லட்சம் 5 லட்ச ரூபா இயர்லி பேக்கேஜ். எங்களது ஹையஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 50 lakhs per annum. எங்களோட ஹையஸ்ட் டைரக்டர் ஆஃப் அகாடமிக்ஸ் ஏர்ஃபோர்ஸோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்ஆர் இது மாதிரி 3 எக்ஸ்ஆர்ஃபோர்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஏவியேஷனில் பைலட் ரன்னிங் பைலட்ஸ் இருக்காங்க. பைலட் வேலையை விட்டுட்டு இங்கே வந்தவங்க இருக்காங்க. இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆளெல்லாம் வச்சு தான் நாங்கள் கொடுக்கணும். 50 மார்க் எத்தாலும் 50 மார்க்குமே டிஸ்கவுண்ட் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வீட்டில் முதல் பட்டதாரியாக இருந்தால் 10,000 rupees அவர் கொடுக்கும். சிங்கிள் பேரண்ட் அப்பா அம்மாவில் யாரோ ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு 5,000 கொடுக்கும். ஃபார்மர்ஸ் இல்லை எக்ஸ் ஆர்மி அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கும். ஒரே வீட்டில் 2 பொம்பளை பசங்க இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கும். லார்ஜஸ்ட் ஓப்பனிங் ஸோ இந்தியாவில் ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணோம். ஒரே டைமில் இன்டர்வியூ பண்ணி 1346 பேர் பிளேஸ் பண்ண ஹிஸ்ட்ரி ரெமோ சிங்கிள் இன்டர்வியூ. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி யாராலுமே கிரியேட் பண்ண முடியாது. அந்த ஹிஸ்ட்ரி வச்சிருக்கோம். என் எம்ஓஇஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இண்டிகோட எம்ஓஇ போட்டிருக்கோம். பைலட் ட்ரைனிங்லாம் கேடட் ப்ரோக்ராம். ரெமோவில் மட்டும் பாசிபிலிட்டி, வேறு எந்த காலேஜுமே பாசிபிலிட்டி கிடையாது. தேர்ட் இயரில் தே கேன் கோ ஃபார் இன்டர்ன்ஷிப்லேயே பார்த்தீங்கன்னா 15,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. தேர்ட் இயர் படிக்கும்போது 15,000 1 இயர் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதே யூ கேன் கெட் 1.8 lakhs போல. இந்த 1 இயர் இன்டர்ன்ஷிப் என்ன ஆகும்னா தேர்ட் இயர் அவங்க டிகிரி முடிக்கும் போது 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸாக காரணம். பிகினர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இந்த நேர்காணலில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா ரெமோ குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோட மேனேஜிங் டைரக்டர் ரித்திக் பாலாஜி தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்க வேண்டிய நிறைய சந்தேகங்கள் இருக்கு, கேட்கலாம். வணக்கம் சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு 13 வருஷமா நீங்க இந்த காலேஜை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு? ஏன்னா இங்க இருந்து எவ்வளவு பேர் படிச்சுட்டு வெளில போயிருப்பாங்க, இங்க இருந்து படிச்சுட்டு போனவங்க எங்கெல்லாம் வேலை செய்யறாங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். டேட்டா என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஐ அம் டாக்டர் ரித்திக் பாலாஜி, டைரக்டர் ஆஃப் ரெமோ குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். என்ன மாற்றம் நடந்ததுக்கு முன்னாடி என்ன ஏவியேஷனை என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல இப்போ ஸ்டில். ஓகேவா? ஸோ ஏவியேஷனை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா பைலட் அண்ட் ஏரோசஸ் மட்டும் நினைக்கிறாங்க. பட் நாங்களும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 15-16 ஆப்ரேஷன் தான் இருக்கும்னு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணோம். லேட்டராக எங்களோட ட்ரெண்ட் இப்போ இந்த 13 வருஷம் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அலுமினி பேஸ் 2,400 மேலே போயிடுச்சு. 2,400 பேர் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் வேர்ல்டில் 11 கண்ட்ரியில் நம்ம பசங்க வேலை செய்கிறாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு கண்ட்ரியிலும் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்போஷர் நம்ம இந்தியாவில் என்னென்னலாம் பார்க்க முடியாதோ இன்டர்நேஷனல் எல்லாம் பார்க்க முடியுன்றதை அவங்க மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரைனிங்லாம் நாங்கள் ப்ராக்டிகல் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அந்த 17 ஆப்ரேஷன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 105 ஆப்ரேஷன் இருக்குது. 15லேருந்து 105 ஆப்ரேஷன் ஆஃப் ஒர்க்கிங். எல்லாருக்கும் வெளியேந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அதே மாதிரி இன்னொரு எல்லாருக்கும் டவுட் என்னன்னா ஏவியேஷன் ஏர்போர்ட்டில் மட்டும் தான் வேலை செய்ய முடியுமானா அது 100% கிடையாது. இதுவும் ஒரு நார்மல் டிகிரி மாதிரியே தான். பட் இங்கே இந்த டிகிரி படிக்கிறதால ஒவ்வொரு எக்ஸ்போஷர் நல்லா கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு டேரெக்டாக உள்ளே போகிறதுக்கான எல்லாருக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட் தான், கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் இல்லை கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட். இந்த எக்ஸ்போஷரில் உள்ளே போயிட்டு உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத நாங்களே ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ அந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு அங்கே போகும்போது எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுறது 100க்கு 95 98 எடுக்கிறதால அவங்களோட அப்கிரேடேஷன் ஒரு 6 மாதத்துல ஒரு சேஞ்ச் நடக்குது. ஓகே. ஸோ ஒவ்வொரு இடமும் அதிகமாக போக 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 பார்த்தீங்கன்னா நம்மளோட பசங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இனிஷியலாக 25,000 30,000 சம்பளம் இன்னைக்கு ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸில் 4.5 லட்சம் 5 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறாங்க பசங்க. ஓகே. ஏவியேஷன் இவ்வளோ சம்பாதிக்க முடியுமான்றது எங்களுக்கே தெரியாமல் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய ஆப்ரேஷன் நடக்கிறதால 4.25 லட்சம் 5 லட்ச ரூபா இயர்லி பேக்கேஜ். எங்களது ஹையஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 50 lakhs per annum ஆஃபர் லெட்டர். அதாவது கேம்பஸ்லயே 50 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. ஸோ அதை சொல்றது நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ஓகே சார். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஓப்பனாகவே சொல்கிறீங்க, எங்களுக்கே வந்துட்டு 15 ஆப்ரேஷன்ஸ் தான் இருக்குன்னு நாங்கள் நினச்சோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த மேன் பவர்லாம் அப்போ எப்படி சமாளிச்சாங்க? இப்போ நம்மள மாதிரி இப்போ காலேஜஸ் ஓப்பன் பண்ணி இதுக்கான பர்டிகுலர் ட்ரைனிங் நீங்கள் கொடுக்குறீங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? அப்போ வந்துட்டு மேன் பவர் இல்லாமல் சப்ளை இல்லாமல் என்ன பண்ணியிருப்பாங்க? இப்போ வந்ததுக்கப்புறம் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கம்பேர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக மேம். ஏன்னா முன்னாடி எல்லாரும்னா ஏவியேஷனா ஒரு எட்டாத கனி, அதாவது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக தான் போவாங்க. இப்போ சூரரை போட்டு படம் பார்த்துருப்பீங்க. கோபிநாத் சார் தான் ஏர் இதோட கிளியர் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவர் முதல்ல 500 ரூபாய்க்கு டிக்கெட் போடும்போது தான் ஏர் டிக்கெட்டை 500 ரூபாயில் பண்ண முடியுன்ற ஒரு மித்தை உடைச்சாங்க. ஸோ அந்த மித்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இப்போ ரீசெண்டாக உதான் திட்டம் நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கவர்மெண்ட்டில் உதான் திட்டம் போடுறதால இன்க்ரிமெண்ட் ஆஃப் ஏர்போர்ட், இன்க்ரிமெண்ட் ஆஃப் ஏர்கிராஃப்ட் ஆட் ஆச்சு. ஸோ முதல்ல எல்லாரும் ஒரு ரொம்ப ஹை கிளாஸ் மட்டும் தான் போனாங்கிறதால அதுக்கு ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படாமல் இருந்தது.
இப்போ நார்மல் மிடில் கிளாஸ் ஈவன் லோ கிளாஸ் எல்லாருமே ஏர்கிராஃப்ட் டிஃபைன் பண்ணுறாங்க. இங்கே ஒரு தோராயமாக சென்னை டு டெல்லி போகணும்னா நம்மளுக்கு ட்ரெயினில் போனீங்கன்னா குறைஞ்சது முன்னாடி 48 ஹவர்ஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 30 ஹவர்ஸ் இல்லாமல் போக முடியாது. இதே நீங்கள் ஒரு செகண்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்தீங்கன்னா 4500 5000 அதே 4000 கொடுத்தீங்கன்னா 2.5 ஹவர்ஸ் யூ கேன் ரீச் டெல்லி. ஸோ அப்போ எல்லாருமே என்னன்னா டைமும் சேமாக இருக்குது, காஸ்ட்டும் சேமாக இருக்குன்னும் போது டைம் நம்மளுக்கு சேவ் பண்ணுது அப்படின்றதால ஏவியேஷன் டிஃபைன் பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகணும்னா நம்மளோட எவ்வளோ பேசஞ்சர் அதிகமாக வராங்களோ அப்போ தான் கட்டமைப்பு அதிகமாகுது. அந்த கட்டமைப்பு அதிகமாகும் போது அதுக்கான டெக்னிக்கல் டேட்டாஸ் தேவைப்படுது. ஸோ இது மாதிரி அதனால தான் முதல்ல ஆரம்பிக்கும் போது ரொம்ப 15 செக்டர் தான் எங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். உள்ளே போகும்போது இந்த செக்டரை டிஃபைன் பண்ணுறதுக்கு பிரிக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸாம்பிள் உள்ளே போகும்போது செக்இன் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, செக்இன் பண்ணுவாங்க, டிக்கெட் வாங்கிட்டு அவங்க எடுத்து போய் கேட்டில் போயிட்டு ஃப்ளைட்டில் போயிடுவாங்க. இந்த இடைப்பட்ட செக்இன்லேருந்து கேட்டுக்குள்ளே போகிறதுக்கு மட்டுமே 20 ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பேகேஜ் டேரெக்டாக ஃப்ளைட்டுக்குள்ளே போயிடாது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ரே மிஷினில் போயிட்டு ஃப்ரிஸ்கிங் நடக்கும். ஃப்ரிஸ்கிங்கில் பிபிஏ சொல்லுவாங்க, இல்லை பிஎம்ஏ சொல்லுவாங்க, அதாவது பிரேக்கப் ஏரியா அண்ட் மேக்கப் ஏரியா. இது மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட்டை தாண்டி தான் உங்கள் ஃப்ளைட் போகும். ஸோ அதை நீங்கள் அங்கே அதே மாதிரி இறங்கு வந்து அங்கே அதே மாதிரி அங்கே நடக்கும். இந்த ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன். அந்த டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸில் ஏர்போர்ட்டில் மட்டும் இல்லை, ஏர்போர்ட்டை சுற்றியே நம்ம ஏவியேஷன் ரிலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து 15லேருந்து இப்போ இவ்வளோ இருக்குங்கிறத சொன்னீங்க. பட் இதுக்கான கரிக்குலமை வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருந்திருக்கும். ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் பண்ண விஷயங்கள், அதுலேருந்து என்னென்ன விஷயங்கள் அப்கிரேட் ஆகிருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அப்போ ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒரு பேட்டர்ன் ஆஃப் கரிக்குலமில் வந்திருப்பீங்க உள்ளார. இப்போ அதோட தேவை அதிகமாக இருக்குது, இங்கே நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களோட சிலபஸ் எப்படி நீங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கீங்க? ஸோ முதல்ல உங்களை சொல்லணும் அப்படின்னா இந்த கரிக்குலமை டிசைன் பண்ணதே தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு நாங்கள் தான். இந்த கரிக்குலம் எப்படி டிசைன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக இண்டஸ்ட்ரியில் எதெல்லாம் தேவைப்படுது அது எஜுகேஷனில் எப்படி நான் லிங்க் பண்ண முடியும். ஏன்னா முன்னாடி மாதிரி எல்லா எஜுகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக மட்டும் ரீட் பண்ண முடியாது. யாரெல்லாம் தோற்றுருக்காங்களோ அவங்களே நான் ரீட் பண்ணேன். ஸோ அப்போ இங்கே இருக்க சயின்டிஸ்ட் ரிசர்ச் சென்டரில் வச்சு என்ன பண்ணோன்னா, இங்கெல்லாம் இப்படி ஒரு கரிக்குலம் இருக்குது, இதெல்லாம் நம்ம இந்தியாவில் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம். ஏன்னா அப்ராடில் இருக்கிறது இந்தியாவில் வரணும், இந்தியாவில் இருக்கிறது சென்னைக்கு வரணும், சென்னையில் இருக்கிறதா நான் பசங்க கொடுக்கணும். ஏன்னா முன்னாடி மாதிரி இப்போ எங்கள் காலேஜுக்கும் மற்ற காலேஜுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் எல்லாருமே என்ன நாங்கள் முன்னாடி பண்ணதான் இப்போ அவங்க பண்ணுவாங்க. ஸோ இப்போ எங்ககிட்ட ப்ரெசென்ட்லி 2000 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. பட் மற்ற இன்ஸ்டியூஷனில் காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஏவியேஷனுக்கு ஒரு 500 பேர் 500 இப்போ எங்கேயுமே கிடையாது, 100லேருந்து 200 பேர் படிப்பாங்க இயர்லி. ஸோ மேக்ஸிமம் 3 வருஷம் சேர்த்திங்கனாலே 500 தான் இருக்கும். ஓகேவா? பட் எங்களோட இன்டேக் லாஸ்ட் இயரே 1000 சில்ட்ரன், இந்த வருஷம் 2000+. ஸோ அப்போ இவ்வளோ இன்டேக் வருது அப்படின்னா இதுக்கான ரிசர்ச்சை நாங்கள் நிறைய பண்ணணும். இப்போ இந்த ஏவியேஷன் படிச்சுட்டு தான் ஏர்போர்ட் போனோமான்னு அது கிடையாது. நார்மல் டிகிரி போகிறவங்கள போகலாம். பட் என்னன்னா அவங்களோட அப்கிரேட் நாலேஜ் இருக்காது. உள்ளே போகும்போது ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணலாம், 6 மாதத்துக்கு அப்புறம் வெளியே போயிடுவாங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட் 2012 போன ஸ்டூடெண்ட் 13 போன ஸ்டூடெண்ட் இன்னி வரைக்கும் ஏர்போர்ட்டில் இருக்காங்க. அதுக்கு எக்ஸ்போஷர் நம்ம கொடுக்குற நாலேஜ் அவங்களுக்கு திருப்பி அட்வான்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இப்போ எல்லா காலேஜ் மாதிரி முடிஞ்சிச்சு உன்னோட ஜாப் முடிஞ்சுன்னு கிடையாது. ஐ எம் டேக்கிங் ஆஸ் மை சைல்ட். ஸோ அவனோட டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும்னு நான் சொல்லணும்னா அவங்க இங்கே வந்து கைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன், ஸோ இதெல்லாம் நீங்கள் கற்றுட்டு வந்தீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட். ஓகே. ஸோ இப்போ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். அப்போ ட்ரைனிங் எந்த மாதிரி இருக்கும், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? அண்ட் எஸ்பெஷலி கேபின் க்ரூஸ்க்குலாம் எப்படி ட்ரைனிங் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர்னா இப்போ முன்னாடி நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யூனிவர்சிட்டி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பண்ணாங்க, உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஏரோநாட்டிக்கல் பண்ண எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத காரணம் என்னன்னா இந்தியாவில் மேனுஃபேக்சரிங்கே கிடையாது. மேனுஃபேக்சரிங் இல்லாதப்போ நீங்கள் டிசைன் ஆஃப் ஏர்கிராஃப்ட்டை படித்து என்ன பிரயோஜனம்? ஸோ அப்போ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ இல்லை அதை மேனேஜ் பண்ணுறதுக்கோ தெரிஞ்சால் போதுன்றதுக்கான டிசைன் பண்ணி தான் இந்த கோர்ஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். எங்ககிட்டயே மெயின்டெனன்ஸ் இருக்குது, ஆனால் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் சயின்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங் கிடையாது. இந்த மெயின்டெனன்ஸ் சயின்ஸுக்கும் இன்ஜினியரிங் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஸோ இன்ஜினியரிங்ன்றது நீங்கள் டிசைன் ஆஃப் ஏர்கிராஃப்ட், மெயின்டெனன்ஸ் சயின்ஸ்ன்றது இருக்கிற ஏர்கிராஃப்ட்டில் இருக்க மாடலிங் ஆஃப் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஓவர் ஆயிலிங் பண்ணுறது எப்படி வேணும், இல்லை ஃபியூலிங் செக் பண்ணுறது எப்படி, இது மாதிரி பேசிக்காக தெரிஞ்சால் போதும். ஏன்னா ஒரு 1000 கோடி மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணி அப்ராட்லேருந்து இங்கே வருது. அவங்களோட சயின்டிஸ்ட் மட்டும் தான், சயின்டிஸ்ட் சொல்றது மெக்கானிக், அவங்க மட்டும் தான் அவங்க பார்ட்ஸை கை வைக்கும். ஏன்னா வாரண்டி போயிடும். அப்படி வாரண்டி போகும்போது நம்ம இந்தியன் இன்ஜினியர் வச்சு சர்வீஸ் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டோம். எம்ஆர்ஓன்னு ஒன்று இருக்குது. அந்த எம்ஆர்ஓவில் எப்படின்னா அந்த சயின்டிஸ்ட் இருப்பாங்க, அது கூட இவங்க சைடிங் பண்ணுறதுக்கு ஓவர் ஆயிலிங் பண்ண அந்த ஓவர் ஆயிலிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இது மாதிரி பார்த்தா 3 இடத்துல டைப் போட்டிருக்கோம். எம்ஓயூவில் ஏர்வொர்க்ஸ், அப்புறம் இந்துஸ்தான் HAL, இது மாதிரி கம்பெனியில் டைப் பண்ணி இந்த மாதிரி வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க ஆரம்பிச்சு. இப்போ ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் சயின்ஸ் படிக்கிற பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிசைன் கிடையாது, நம்ம இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது. ஸோ அப்போ அந்த மெயின்டெனன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இனிஷியல் போகும்போதே 60,000 70,000 சம்பளம் கிடைக்கும். அது மாதிரி எது தேவையோ அந்த தேவையில் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு தான் ரெமோ அட்மின் பிளேஸ் திஸ் மச். இப்போ நீங்கள் MOU சைன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறீங்க, பட் ஃபேக்கல்ட்டிஸ் இதில் எப்படி வந்துட்டு ட்ரைன் அப் ஆகுறாங்க? ஏன்னா அவங்களுக்குமே வந்து இது பெரிய ஒரு டஃப்பான ஒரு விஷயமா இருக்குமே, அதுக்கு எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க ஃபேக்கல்ட்டிஸ்? ஃபேக்கல்ட்டியில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஹையஸ்ட் டைரக்டர் ஆஃப் அகாடமிக்ஸ் ஏர்ஃபோர்ஸோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ் ஏர்ஃபோர்ஸ். ஓகே. இது மாதிரி 3 எக்ஸ் ஏர்ஃபோர்ஸ் இங்கே இருக்காங்க. ஓ. அதே மாதிரி ஏவியேஷனில் பைலட், ரன்னிங் பைலட்ஸ் இருக்காங்க, பைலட் வேலையை விட்டுட்டு இங்கே வந்தவங்க இருக்காங்க.
ஏன்னா 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா அங்கே சம்பளம் வாங்கலாம். பட் என்ன அது சேஃப்டி இப்போ இதோ பண்ணுறது நான் வீட்டிலேயே இருக்கணும் சார், என்னால் ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னா அந்த மாதிரி அவங்க இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆளெல்லாம் வச்சு தான் நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஏவியேஷன்லேயே அதிகமான PhD ஹோல்டர் இருக்க காலேஜ் நம்ம தான். டாக்டரேட் இன்க்ளூடிங் மீ, ஐ எம் டாக்டரேட். எங்கள் PT மாஸ்டர் டாக்டரேட், எங்கள் எக்ஸாம் சென்டர் டாக்டரேட், HOD டாக்டரேட், டைரக்டர் டாக்டரேட், டீன் டாக்டரேட். இது மாதிரி என் நம்பர் ஆஃப் டாக்டரேட்ஸ் இருக்கிறதால அவங்களுக்கு ஆல்ரெடி நாலேஜ் இருக்கும். எல்லாமே ரிசர்ச் தான், சயின்டிஸ்ட் மாதிரி தான். ஸோ அந்த ரிசர்ச்சோட வச்சு அடிஷனல் ரிசர்ச் சென்டர்லையும் நாங்கள் டைப் வச்சிருக்கோம். ஸோ மெட்டலாஜியில் சயின்டிஸ்ட் இருக்காரு, அவரும் எங்கிட்ட அங்கே பார்த்தீங்கன்னா 3.25 லட்சம் சம்பளம் இருக்குது. அவர் நமக்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்காரு, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. அதே மாதிரி விங் கமாண்டர்ஸ் என் நம்பர் ஆஃப் ரஃபிலி ஒரு 11 விங் கமாண்டர் நம்மளுக்கு டைப்பில் இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி டெக்னிக்கல் அவங்களோட எல்லாமே ஏர்ஃபோர்ஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தும், அதில் கூட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து 2 பேர் வந்தாங்க. ஸோ எல்லாருமே எக்ஸ் அண்ட் ப்ரெசென்ட் ஏர்ஃபோர்ஸில், ப்ரெசென்ட் ஏர்ஃபோர்ஸோட நேம் சொல்ல முடியாது ஏன்னா தே ஆர் ஒர்க்கிங். பட் எக்ஸ் ஏர்ஃபோர்ஸோட நேம் எல்லாமே நம்ம சொல்ல முடியும். ரஃப்லி 11 எக்ஸ் ஏர்ஃபோர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போய் வேறு ஏதாவது இடத்துல வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்குறது, ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடக்குதா இங்கே? கண்டிப்பாக மேம். ஏன்னா ஒரு காலேஜ்னும் போது இந்த காலேஜோட கட்டமைப்போடு நம்மளால இவ்வளோதான் ரெசிப்ட். பிகாஸ் வி ஆர் நாட் மோட்டிவேட்டட் மணி, வி ஆர் டூயிங் ஃபார் சர்வீஸ். சர்வீஸ்லனா அவன் வாங்குற காசு அவனுக்கு நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 1 லட்ச ரூபா வாங்குறோம் அப்படின்னா அந்த 1 லட்சத்துக்கு மேலே தான் நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ அப்போ செலவு பண்ணும்போது எல்லா கட்டமைப்பும் நம்ம காலையில் வச்சுக்க முடியாது. பட் அதுக்கு வி ஹேவ் டைம். நேஷனல் யூனிவர்சிட்டி, இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி, நேஷனல் ஏர்போர்ட், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இப்போ நேஷனல் ஏர்போர்ட்டில் ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் நம்ம போய் பார்க்க முடியும். ஸோ பட் இன்டர்நேஷனல் அதுக்கான பர்மிஷன் கிடைக்கும். ஸோ அப்போ அதனால் நம்ம ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி சொன்ன 11 கண்ட்ரியில் இருக்கிறதால இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் டைப் வாங்கி அங்கெல்லாம் போய் உள்ள இருக்க BBA, BMA எல்லாத்தையும் காட்டும். இது எல்லாமே வீடியோ ஷூட்டோட வச்சிருக்கோம். அதனால நிச்சயமா இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ஒருவேளை வந்து இது கம்மியாக இருக்குமா, ஜாஸ்தியாக இருக்குமா? ஆனால் ஏவியேஷன் அப்படின்னு வந்தாலே வந்துட்டு காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இங்க இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ கம்பேரிட்டிவ்லி எவ்வளவு தூரம் வந்துட்டு இது அஃபோர்டபுளா இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, ஏவியேஷன் காஸ்ட்லின்றது மித்து தான். ஏவியேஷன் காஸ்ட்லி இல்லை. முதல்ல ஃப்ளைட்டில் போகும்போது எல்லாரும் 10,000 15,000 ஒன்லி ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் போக முடியும்னு நினச்சிருந்தாங்க. இப்போ எல்லாருமே போகிறோம். இதே தான் ஏவியேஷன் படிக்கிறதுக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. பட் அதே மாதிரி அந்த ஃபீஸுக்கான இது ஸ்காலர்ஷிப்பை நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா எங்களுக்கு 2 வகையான ட்ரைனிங் கொடுக்குறோம். ஒன்று மார்னிங் ஷிஃப்ட் அண்ட் செகண்ட் ஷிஃப்ட். செகண்ட் ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யாராலையும் படிக்கவே முடியாது, ஃபீஸ் கட்டவே முடியாதுன்ற கடையில் எங்கள் ஓன் ட்ரஸ்ட் மூலிமா சொல்லித்தரோம். ஸோ அதனால அந்த மத்தியான பேட்ச், ஏன்னா காலையில் பேட்ச் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அந்த எக்ஸிக்யூஷன் பண்ணுறாங்கன்னா மத்தியான ஸ்டாஃப் வில் பி ஃப்ரீ. அவங்களுக்கு நம்ம அடிஷனல் செலவு பண்ண தேவையில்லை. ஸோ அப்போ அந்த ட்ரஸ்ட்டோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான தேவை என்னென்ன நெசசிட்டியோ அது மாதிரி. ஸோ அப்போ மத்தியான பேட்சில் வர ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஈவன் ஸ்வீப்பர்ஸோட வராங்க, ஸ்வீப்பர்ஸோட பசங்களாக இருக்காங்க, இல்லை செக்யூரிட்டியோட பசங்களாக இருக்காங்க. லோனே உங்களுக்கு பாசிபிலிட்டி கிடைக்காது. ஸோ அது மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம காலேஜ் மூலிமா ட்ரஸ்ட் மூலிமா நம்மளோட ஓன் ட்ரஸ்ட் இருக்குது, அவங்க மூலிமா படிக்க வைக்கிறோம். ஸோ இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. ஸோ பீரியட் ஆஃப் டைம் அந்த கோர்ஸோட கம்ப்ளீஷனுக்கான எவ்வளோ டைம் ஆகுது? அண்ட் கேம்பஸ் இன்டர்வியூ எந்த இயரில் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரீங்க? இது சம்மந்தமாக பேசலாம்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ நம்ம காலேஜில் பொறுத்தவரை ஏவியேஷனில் 3 UG ப்ரோக்ராம் இருக்குமா. BBA ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், BSc ஏவியேஷன், BSc ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் சயின்ஸ். இது 3மே டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல். நான் முன்னாடி சொன்ன மாதிரி யார் எந்த 12th எது பாஸ் ஆனாலும் உள்ள வரலாம். ஸோ இப்போ இன்கேஸ் அவங்க காமர்ஸோ இல்லை ஹிஸ்ட்ரியோ ஜென்ரல் பேக்ரவுண்டில் இருக்காங்க அப்படின்னா BBA பண்ணலாம். இல்லை அவங்க டெக்னிக்கலாக போகணும் அப்படின்னா BSc ஏவியேஷன் பண்ணலாம். இன்னும் டெக்னிக்கலாக போனால் BSc AMS பண்ணலாம். இதில் 3த்துல எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா BSc AMS. காரணம் என்னன்னா BBA ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் ஜாப் தான் போக முடியும். BSc எடுத்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் ப்ளஸ் டெக்னிக்கல் போகலாம். AMS எடுத்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ். அப்போ 3 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதால இந்த கோர்ஸுக்கான நிறைய பேருக்கு இது அவேர்னஸ் தெரியல. மெயின்டெனன்ஸ்னா அது ரொம்ப கஷ்டமான ஒர்க்கா? அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா இங்கே we are not doing any manufacturing. நம்ம ஓவர் ஆயிலிங் அண்ட் சர்வீஸ் தான் பார்க்குறோம். ஸோ அதனால் அதுக்கே 60,000 70,000 சம்பளம் வரதால உங்களுக்கு அது வேணும்னா அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை இதுக்கு 2ல எதில் வேணா போயிடலாம். ஸோ அப்போ முடிஞ்ச அளவுக்கு அந்த AMSன்ற கோர்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்கோப் நல்லாயிருக்கும். ஓகேவா? இது இல்லாமல் வி ஹேவ் ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, பிகாம் பேங்கிங் இருக்குது, IT லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, தென் வி ஹேவ் ஃபேஷன் டிசைன் இருக்குது, என் நம்பர் ஆஃப் கோர்ஸ் UGயில் இருக்குது. PGயில் வி ஹேவ் MBA ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், MBA ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ், MBA இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட். இது மாதிரி என் நம்பர் ஆஃப் ப்ளஸ். ஸோ இது நார்மலாக UG வந்து ஒரு 3 இயர்ஸ் அப்போ கண்டிப்பாக இருக்கும். ஸோ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு செகண்ட் இயர் எண்ட்லேயே வர எப்படி வந்துட்டு கேம்பஸ் டிசைன் பண்றீங்க? முன்னாடி எல்லாம் பாத்தீங்களா மேம் செகண்ட் இயர்லயே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா இந்த 17ல இருந்து 18 ரஃப்லி இந்த செகண்ட் இயர் முடிக்கும் போது 19 தான் வருது. ஸோ அன்மெச்சூரிட்டியா இருக்காங்க. ஸோ அதனால டிகிரி வேணும் அப்படின்றது ரூல். முன்னாடி எல்லாம் டிகிரி +2 இருந்தா போதும், அதனால நம்ம டிப்ளமோ வச்சு பண்ணிட்டோம். இப்போ என்ன சொன்னாங்க, ஏர்லைன்ல எல்லாருமே டிகிரி வேணும். அந்த டிகிரி எப்போ கம்ப்ளீட் பண்ணாலும் 3 இயர் முடிச்சுதான். பட் ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா ரெமோவோட ஹிஸ்டரி இருக்குன்றதால ரெமோல மட்டும் பாசிபிலிட்டி, வேற எந்த காலேஜ்லயுமே பாசிபிலிட்டி கிடையாது. 3rd இயர்ல தே கேன் கோ ஃபார் இன்டர்ன்ஷிப்லயே பாத்தீங்கன்னா 15,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகேவா? 3rd இயர் படிக்கும்போது 15,000 1 இயர் கால்குலேட் பண்ணீங்கன்னா அதுவே யூ கேன் கெட் 1.8 lakhs to 2 lakhs. இந்த 1 இயர் இன்டர்ன்ஷிப் என்ன ஆகும்னா 3rd இயர் அவங்க டிகிரி முடிக்கும் போது 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸா கால்குலேட் பண்ணிடுறாங்க. இப்போ மத்த காலேஜ்ல நீங்க டிகிரி இன்டர்ன்ஷிப் நம்ம நீங்க வந்து கொலாபரேட் பண்ணிருப்பீங்க. எந்தெந்த ஏர்போர்ட்ஸ்க்கு போறாங்கங்கிறது தெரியும். இந்தியாலயே ஃபர்ஸ்ட் டைம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால MOU போட்டது ரெமோ தான். ஓகே. நோ அதர் ஈவன் பெரிய யூனிவர்சிட்டி கூட MOU போட்டது இல்ல. இந்தியாலயே ஃபர்ஸ்ட் ஏவியேஷன்ல போட்டது MOU நம்ம தான். ஓகே. இதுக்கு முன்னாடி MOU இல்லாம அம்ச்சிருக்கோம். ஏர்போர்ட் அத்தாரிட்டியோட
MOU போட்டிருக்கீங்கன்னா அப்ப இந்தியால எந்தெந்த ஏர்போர்ட்ல நீங்க வந்து இப்போ இன்டர்ன்ஸ் இருக்காங்கறத தெரிஞ்சுக்கலாமா? எங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும். ஏன்னா ஒரு ஓப்பனிங் உடனே இவ்வளவு பேர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஓவரால் இந்தியா தான். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு இதுல வரும். இவ்வளவு பேர் எங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. இதுல நான் பெய்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நான் பெய்டு அப்படின்னும் போது ஓப்பனிங் நிறைய கிடைக்கும். பெய்டுன்னும் போது கம்மியா இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது. ஸோ அந்த பெய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்போது என்னன்னா கான்ட்ராக்ட் பேஸ்ல கொடுப்பாங்க. ஒன்லி 11 months தான். நான் பெய்டு நம்ம 24 months வரைக்கும் போகலாம். ஆனால் 24 months ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுனா அனுப்ப முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்காக அவனுக்கு நாலேஜ் வேணும். அந்த நாலேஜுக்கு ஒரு 2 வருஷம் தேவைப்படும். அந்த 2 வருஷம் முடிச்சு 3வது வருஷம் போயிடும். ஸோ 1 year முடிச்சுட்டு அவன் டிகிரி முடிக்கிறதுக்கு கரெக்டாக டிகிரி முடிச்சு ப்ரொஃபஷனல் வரதுக்கு ஒரு 6 மாதம். அந்த 6 மாதம் கேப்பில் ஏற்கனவே 1+6 1.5 year எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். ஸோ டிகிரி வரும்போது 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட உள்ள போகிறோம். நார்மலாக எல்லாரும் போகும்போது 25,000 30,000 போனால் இப்போ போகும்போது 40,000 போகிறோம். இந்த 1.5 வருஷத்தை நம்ம இன்டர்ன்ஷிப்பாக தான் கால்குலேட் பண்ணணும், சாலரியாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ டிகிரி முடிக்கும் போது 40,000. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேறு எந்த காலேஜும் கிடைக்காது. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லிங்க. முதல்ல வந்து செகண்ட் இயர்லேயே பண்ணிட்டு இருந்தோம், இப்போ தேர்ட் இயருக்கு அப்புறம் தான் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. ஸோ எப்படி நடக்குது பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறது கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? எத்தனை கம்பெனிஸ் வராங்க? கம்பெனிஸோட MOU போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா த லார்ஜஸ்ட் ஓப்பனிங். ஸோ இந்தியாவில் ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணோம். ஒரே டைமில் இன்டர்வியூ பண்ணி 1346 பேர் பிளேஸ் பண்ண ஹிஸ்ட்ரி ரெமோலர். சிங்கிள் இன்டர்வியூ. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி யாராலையுமே கிரியேட் பண்ண முடியாது. அந்த ஹிஸ்ட்ரி வச்சிருக்கோம். தென் MOUs பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இண்டிகோவோட MOU போட்டிருக்கோம். ஃப்ளைட் ட்ரைனிங், பைலட் ட்ரைனிங்லாம் கேடட் ப்ரோக்ராம். இப்போ நார்மலாக நீங்கள் ஜென்ரலாக போய் போனீங்கன்னா ரஃப்லி ஒரு 1,30,00,000 lakhs ஆகுது அப்படின்னா நம்ம கிட்ட பண்ணும்போது 95 lakhsல முடிக்கலாம். ஏன் அப்படி 95 lakhsல முடிக்க முடியும் அப்படின்னா எங்களுக்கான ட்ரைனிங் நாங்கள் ஏற்கனவே இன்டர்ன்ஷிப்லாம் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ DGC அப்ரூவ் ட்ரைனரை வச்சு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ஒன்லி ஃப்ளைங் மட்டும். நார்மலாக அங்கே போனீங்கன்னா 3 hours 3 years ஆகும். நம்ம கிட்ட பண்ணும்போது 2 yearsல கம்ப்ளீட் பண்ணலாம். இது மாதிரி ஒவ்வொரு ப்ளஸஸ் இருக்கும். மெயினாக நம்ம கிட்ட இன்னொன்று உங்களுக்கு மெயினாக சொல்ல வேணும். இன்டர்ன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா நோ அதர் காலேஜ் ஹேவ் டை அப் வித் IIM, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நம்ம கிட்ட MBA படிக்கிற எல்லாருமே IIM ஓட இன்டர்ன்ஷிப் வாங்கலாம். 8 மாதம், ஒரு நாள் 2 நாள் 8 months இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். இதனால இப்போ நார்மலாக IIM நீங்கள் போகணும் அப்படின்னா கேட்டோ மேட்டோ எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் 95% மார்க் இருந்தால் உள்ளே போகலாம். அப்படி போனாலும் உங்களோட ஃபீஸ் 20 lakhs கம்மியாக இருக்காது. பட் நம்ம கிட்ட இன்டர்ன்ஷிப் பண்ணுறதால நம்ம MBA படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே யூஜி முடிச்சு PG பண்ணுவாங்க. PG பண்ணுற எல்லாருக்குமே அழகப்பா யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டோட IIM சர்டிஃபிகேட் சேர்ந்து வரும். வெறும் 1.5 to 2 lakhs அடிஷனல் ஃபேரில் 20 லட்சங்கிறது 2 லட்சங்கிறது. இது என்னன்னா பிகாஸ் ஆஃப் அவர் ரெப்புடேஷன். எங்களோட ப்ராஜெக்ட் பேஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்கள் ஸ்டூடெண்ட் இவ்வளோ நல்லா இருக்காங்க, வி கேன் ஹேவ் டை அப் அப்படின்னு சொல்லி பண்ணது. மொத்தம் 24 IIM இருக்கு. அதில் ஒரு IIM டைப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறம் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி நம்பர் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நிறைய ரெமோல மட்டும் தான் கிடைக்கும். ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ள வரதுக்கான கண்டிப்பாக உள்ள காலேஜ் உள்ள வரணும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதி தான் வரணும். டேரெக்டாக எல்லாருக்கும் என்ரோல்மெண்ட் கொடுக்க மாட்டோம். ஏன் எலிஜிபிலிட்டி வைக்கிறோம் அப்படின்னா 12th அவன் பாஸ் ஆகிருந்தா போதும்னு சொல்லிட்டான். அவனுக்கு மார்க்கை பற்றி கவலை கிடையாது. பட் நீ இதை தான் படிக்க போகிறோன்னு தெரிஞ்ச பிறகு இதோட பேசிக் நாலேஜ் அவனுக்கு தெரியணும். ஸோ அதுக்கு தான் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்போம். ஸோ அந்த என்ட்ரன்ஸில் 50 மார்க்கில் அவன் எவ்வளோ மார்க் எடுக்கிறானோ, ஒரு எக்ஸாம்பிள் 40 மார்க்ஸ் எடுத்தானா 40,000 rupees டேரக்டாக டிஸ்கவுண்ட் கொடுத்துரும். 50 மார்க் எடுத்தானா 50 மார்க்குமே டிஸ்கவுண்ட் கொடுத்துரும். தென் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வீட்டில் முதல் பட்டதாரியாக இருந்தால் 10,000 rupees அவர் கொடுப்போம். சிங்கிள் பேரண்ட் அப்பா அம்மாவில் யாரோ ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு 5,000 கொடுப்போம். தென் ஃபார்மர்ஸ் இல்லை XRV அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்போம். ஒரே வீட்டில் 2 பொம்பளை பசங்க இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்போம். எனக்கு 2 பொண்ணு, அதனால நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும். அதனால ஐ எம் ஆஃபரிங் திஸ். இதுதான் புதுசா போன 3 வருஷம் முன்னாடி ட்ரெண்டா எடுத்தோம். பட் இப்போ எல்லா காலேஜும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி நிறைய பேர் வந்து படிக்கணும்னு நினைப்பாங்க, இங்க வந்து படிக்கணும்னு நினைப்பாங்க. வெளியில இருக்கிற மாணவர்கள், வெளி மாவட்டத்தில் இருக்க மாணவர்கள், இல்ல வெளி மாநிலத்தில் இருக்க மாணவர்கள், அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? வெளி மாநிலம் இது மட்டும் கிடையாது, வெளிநாடுல இருந்தே வந்து படிச்சிருக்காங்க. ஓ சரி. இப்போ இந்த 2 வருஷமா ஸ்டாப் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கஜகஸ்தான்ல இருந்து வந்திருக்காங்க, ஸ்ரீலங்கால இருந்து வருவாங்க, அப்புறம் உஸ்பெஸ்தான்ல இருந்து வருவாங்க. நம்பர் ஆஃப் கண்ட்ரி ரஃப்லி நம்மகிட்டே ஒரு 6-7 கண்ட்ரில இருந்து வந்து படிச்சிருக்காங்க. இப்போ இந்த லாஸ்ட் 2 இயரா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் எடுக்கக்கூடாதுன்னு ரூல்ன்றதால அது எடுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டை தவிர அப்ராட்ல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்தமான்லேருந்து நிறைய பேர் வரும். எவ்ரி இயர் மினிமம் 20 பேர் வருவாங்க. தென் மும்பைலேருந்து வராங்க, டெல்லியிலேருந்து வராங்க. எல்லாத்துக்கான ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது. ப்ளஸ் ஹாஸ்டல்ஸும் வெளியே கட்டாயம் வச்சிருக்கோம். ஸோ ரஃப்லி பாய்ஸுக்கு தனியாக, கேர்ள்ஸ் தனியாக. பாய்ஸ் ஒரு 600-700 பேர் தங்குற மாதிரி ஹாஸ்டல்ஸ் இருக்குது. கேர்ள்ஸுக்கு ஒரு 400 to 500 ஹாஸ்டல் இருக்குது. ஸோ அடுத்த விஷன் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? ஃபைனலாக விஷன்ன்றதை விட எங்களது வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ரிசர்ச் போயிட்டோம் மேம். ஏன்னா முன்னாடிலாம் ஸ்டூடெண்ட்டை இன்டேக் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுன்றதெல்லாம் இப்போ ரிசர்ச்சில் வந்துட்டோம். ஸோ அடுத்த லெவல் இதெல்லாம் போகும். எங்களோட மெயின் எய்ம் 2030 யூனிவர்சிட்டி ஆகும். அவ்வளோதான். இந்த யூனிவர்சிட்டி ஆகிறதுக்கான எல்லா வேலையும் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடியே 10 வருஷம் முன்னாடி ஏவியேஷன் எப்படி டெவலப் ஆகும்னு நினைச்ச மாதிரி இதில் நாங்கள் எப்படி டெவலப் ஆகும்ன்ற ஃபோர்காஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ என்னென்ன நடக்கும் 2030 யூனிவர்சிட்டி ஆகணும் ரெமோ, அவ்வளோதான். ஓகே சார். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எண்டோவர்ஸ். தேங்க்யூ ஃபார் த டைம். மறுபடியும் வந்து ஏன்னா இது கரெக்டான டைம், எல்லாரும் 12th முடிச்சுட்டு வெளில வர டைம். ஸோ இந்த நேரத்தில் இதை பற்றி பேசணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி உங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ.